ஓகே இந்துகோல் அப்படின்னா அவருடைய பெருந்தன்மை அதை காமிக்குது. என்ன அப்படின்னா அவர் வந்து முதல்லையே வந்து இது மாதிரியான அதை என்ன கொஞ்சம் முன்னெடுத்து சிறு பையனாக இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க சொல்லும் பொழுது இப்போ எப்படி அமைச்சர் ரேடியோ அப்படிங்கிறது வந்து காலேஜில் இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து அதை கொஞ்சம் ஒரு வகையை தாண்டி ஒரு கம்யூனிட்டி ரேடியோ அப்படிங்கிறது இப்போ இருக்குது. ஆனால் ஒரு தனி மனிதனாக அவர் செஞ்சுருக்காரு. அதை எடுத்து அடுத்த வகையாக வந்து நம்ம ஊர் பக்கம் அதிகமாக இருக்கிறது வந்து விசைத்தறிகள். அந்த விசைத்தறிகளை வந்து சிறப்பாக இயக்குவதற்கான வழிமுறைகளை கண்ட்ரோல் பேனல் இருக்கு இல்லையா, அதை உருவாக்கி அது நிறைய இடத்துக்கு ஒரு ஒன்று ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட 1,60,000 லூம்களுக்கு அது மாதிரி கொண்டு போய் கொடுத்துருக்காரு. இப்போ இப்படியெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ இவி வெஹிக்கிளில் என்ன இருக்குது, ஒரு மோட்டார் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா. இதை வந்து நம்ம அந்த தறிக்கை பண்ணுறதை தாண்டி நம்ம இந்த 2 வீலுக்கு பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது 2 வீலராக வரும் இல்லையா. இந்த பாதுகாப்பு இது கூட வந்து ஒன்று சேர்த்த வேண்டியது என்ன அப்படின்னா பேட்டரியினுடைய டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு தனித்தன்மையாக இண்டிவிஜுவாலிட்டி இருக்குங்க. ஏன்னா பேட்டரி பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணாங்க. சிரத்தை எடுத்து பண்ணினதையும் தாண்டி பல வகைகளில் இப்போ எப்படி நான் சேட்டலைட் நான் மேலே அனுப்புகிறோமோ அந்த சேட்டலைட் அனுப்பும் பொழுது அந்த பேட்டரி ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அங்கே வந்து விபத்து நடந்துச்சு அப்படின்னா சேட்டலைட் அனுப்பினாலும் கூட பேட்டரி மட்டும் நான் சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த சேட்டலைட்டு வெடித்த காலங்களும் உண்டு ஒரு காலத்தில். அதை தாண்டி நல்ல ஆராய்ச்சிகள் நடந்ததுனால தான் இப்போ வந்து 10 வருஷம் 15 வருஷம் சேட்டலைட்டுகள் நம்ம அங்கே வச்சுருக்கிறோம். இப்போ அது மாதிரி இங்கே கொண்டு வர முடியுமா அப்படின்னா அதை எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இது வந்து படிப்படியாக அவர் வளர்ந்துருக்காரு. அந்த படிப்படியாக வளர்ந்து பொழுது என்ன கலாம் அடுத்ததுன்னு கேட்பார். அது மாதிரி இவர் இது பண்ணுறீங்களா அடுத்தது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அடுத்ததுன்னு உருவானது தான் இதை பார்க்குறேன். சார் அதே மாதிரி இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தட்பவெப்பநிலை காலநிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பமும் இருக்கும், அதே மாதிரி மழை வந்து அப்படின்னா ரோட்டில் தண்ணியும் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துடைய வாகனங்கள் வந்து அடிக்கடி தீப்பிடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்தது. ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிறது அதுதான் சிறப்பு சொல்கிறான். இப்போ ஏன்னா நீங்கள் பல கோடி ரூபாயில் செஞ்ச செயற்கைக்கோள் வந்து கூட அது பயனுக்கு போகுது அப்படின்னா பேட்டரி சரியாக இல்லை அப்படின்னா பயனுக்கு எனக்கு பேட்டரி தான் முக்கியங்க. அப்போ அந்த தொழில்நுட்பம் ஓகே இப்போ வந்து ராக்கெட் டெக்னாலஜி அப்படிங்கிறத திரும்ப சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஏதாவது கஷ்டமாக இது நாட் ராக்கெட் சயின்ஸ் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ வந்து ராக்கெட் சயின்ஸை நம்ம மண்ணுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. முக்கியமானது இது மாதிரி தான். ஏன்னா இவி வெஹிக்கிள்ங்கிறது தேவை. அந்த இவி வெஹிக்கிள்ங்கிறது பாதுகாப்புங்கிறது ரொம்ப பாதுகாப்பு இருந்தால் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. நிறைய பேர் வாங்கினாங்க நிறைய உபயோகப்படுத்தினா தான் நீங்கள் பசுமையான உலகத்தை நோக்கி போக முடியும். அப்போ வந்து இவி வெஹிக்கிளில் பேட்டரியினுடைய பாதுகாப்புங்கிறது தான் மிக மிக முக்கியம். ராக்கெட் டெக்னாலஜி ஆஃப் இவி வெஹிக்கிள் இஸ் நத்திங் பட் த சேஃப்டி ஆஃப் த பேட்டரி.